வரட்டும். இப்படியே விளையாடி கொண்டிருந்தால் நேரம் போக தெரியும். அரண்மனைக்கு போகணும். அங்கே படம் வைத்தன ஆண் செஞ்சு வந்து அப்படிங்கிற அங்கே படம் வைத்தன ஆண் செஞ்சு அழகான பெண்கள் தெரியலையே. சூப்பர் பிகர். ஹாய், நான் யார் கிட்ட வந்துறேன்? ஹாய் பாப்பா, நீ யாரு, எந்த ஊரு? நீங்க உண்மையை சொன்னா வீட்டு உயிரோட போகலாம். இல்லனா உண்மையை சொல்லல அடிக்க ரட்டி ஆறப்படி போட்டு கேக்குறீங்க. நீ போறவையில பேன்ல பேசி போறீங்க. ஆமா, இல்லையா நீ யாரு? நீ கேக்குறே, நீ யாரு? வாங்க கூட வந்து கடந்தால யாரு? நீ யாரு? நான் யாரு, அவர் யாரா? ஆமா, ஆளை பார்க்க மாட்டேல உங்களுக்கு? எப்படி தெரியுது? ராஸ்கல் நான்சென்ஸ். This is a கேவுரு வாடை. அந்தத ஒழுங்கா சொல்டா. தமிழ்ல யாரு, அவர் யாரா? யாரு? ஆளை பார்க்க நீ யாரு முதல்ல? சுருக்கமா சொல்லப்போனா ஆயாம் லேடிஸ் ஏ ஜென்டில்மேன். சொல்றா. லேடிஸ் ஏ ஜென்டில்மேன். அவர் யாரு? ஒரு மென்டல் மேன். சுத்த லூஸ். அந்தால யாரு? என் கூட வேலைக்காரன் அந்தால. நான் சொல்ற வேலை அப்படி எப்படி செய்வான் அந்தால. கடைக்கு போய் டீ வாங்கி வருவான். எங்க சீரட் வாங்கி வருவான். பஸ்ல சீட்டு போடுறவன பிடிப்பான். சாப்பாடு இடம்னு பிடிப்பான். அல்கா புத்தி பொம்பளை பொறுக்கி ஏங்க போற ரோட்ல ஒரு பொட்டை நாய் சித்து போய் கிடக்கூடாது. அந்த நாயே போய் மோசம் கிடப்பான். உட்காந்து என்னடா நாய் டயர் கைத்து மேல ஏறி முக்கியமா அந்த காணுமேனு உங்களை அப்புறம் மேட்டர் முடிக்கிறேன். இந்த பக்கம் இல்லையா அந்த பாப்பா, யாரு ஜென்டில்மேன், யாரு மென்டல் மேன்? யார் சொன்னது? நீ ஒரு ஜென்டில்மேன். யார் சொன்னது? நான் ஒரு மென்டல் மேன். யார் சொன்னது? நீ சொல்ற வேலை நான் செய்யணும். கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வரா, டீ வாங்கிட்டு வரா, சிகரெட் வாங்கிட்டு வரா, சிகரெட் வாங்கிட்டு வரா, சிகரெட் வாங்கிட்டு வந்து வாயில வைக்கிறோம், நான் பத்த வைக்கிறேன். யார் சொன்னது? நீ தானே சொன்ன. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ தான் சொன்ன. என்னைக்குனா என் வாயில பீ வந்திருக்குமா? என் வாயில பொய் வந்திருக்குமா? உன்னை பத்தி நான் சொல்லுவேன். நான் பெருமையா சொல்றானே. யார் இவர் சொல்ல மாட்டாளுங்க. யார் நீங்க? நாங்கள் யார் என்பது இருக்கட்டும். நீ யார், இங்க எதற்காக வந்திருக்கீங்க? அழகாபுரி நாடு. அழகா அதான் சொல்ல போறேன். அழகாபுரி. அதுதான் சொல்றேன். அழகா பைத்தியக்கார ரெண்டு பேருமே. ஏண்டா என்னையும் சொல்ல விட மாட்டேன், நீயும் சொல்ல மாட்டேன். அழகாபுரி நாடு. என்னுடைய பெயர் தான் அழகேசன். என் பேர் சொக்கேசன். சரி. எனக்கு இதுவரை திருமணமே நடக்கவில்லை. ஆகையால் உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் இன்னும் ஒரு வாட்டி கூட கல்யாணம் ஆகல. என்ன கல்யாணம் என்ன 10 தடவை நடக்கும்? ஒரு முறை தானே நடக்கும். நீங்க யாரு? நாங்கள் யார் தெரியுமா? எதிர்ப்பவர் நாட்டு இளவரசி ரைவத மன்னருடைய மகள். என்னுடைய பெயர் ரேணுகம்பாள். என்னுடைய பெயர் சாமண்டி. பனிப்பஞ்சுவல். சாவு முடிஞ்சா சாமுண்டிடா கழுத. நீ பாத்துக்கோ, அந்த 2 டிக்கெட் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா எனக்கு என்ன பிறந்தவன்? அப்படியா? எனக்கு என்ன பிறந்தவர்கள். ஹாய் ஹலோ. ஏய் சொக்கேசா, பாருடா, நான் ஒரு நாட்டு இளவரசன். எனக்கேற்ற பெண்ணு ஒரு இளவரசி. எப்படி பொருத்தம்? சாடி கெத்த முடி கெத்த சாடி. திருமணம் செய்து கொண்டால் திருமணம் செய்து கொண்டால் இந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்துக்க போறேன். எனக்கு திருமணமே நடக்கவில்லை. ஆகையால் உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் ஆசை வந்து விட்டது. திருமணம் செய்து கொண்டால் உன்னை தான் நான் திருமணம் செய்துக்க போறேன். ஐயா, தவறான எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் காலமெல்லாம் திருமணம் செய்து கொள்ளாமல் கன்னி பெண்ணாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஆகையால் உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் இன்னும் எத்தனை நாடுகள் இருக்கிறது, அங்கு சென்று உங்களுக்கு ஏற்ற மனப்பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணுங்கள். நாங்கள் விடைபெறுகிறோம். ஒரு பெண்ணை பத்தைய வர்ணிக்கிறியாங்கண்ணா இந்த மாதிரி சொன்னா எப்படி? வா கண்ணி, வா கண்ணி, வா. உங்களை பார்த்து என் மனசே சரியில்லை கண்ணி. உங்களை பார்த்து இதயம் துடிக்குது. வா, நமக்கென்று உலகம் ஆண்டவன் படைத்திருக்கிறான். விண்ணிலே வெண்புறாக்க சிறகடித்து பறக்கலாம் கண்ணி. வா கண்ணி, வா. ஒரு 5 நிமிஷம் வா. 5 நிமிஷம் இருக்கு. இப்படியோட வர்ணித்து பேசுவது தோல் இல்லாத என் பலாப்பழமி, சுவை தரும் பணம் பழமி, தித்திக்கும் தேங்காயே, என் திகிட்டாத மாங்காயே, புளிக்காத முந்திரிக்காயே, என் போதை தராத பாக்கெட்டு சாராயமி. வா, அவரை விடுங்கள், என்ன தொடுங்கள். வா வா. மரியாதையா போங்கன்னு சொன்னேன். முடியாதோ, போவதற்காக வரவில்லை புள்ளிமானே. எத்தனையோ நாட்டிற்கு சென்று இருக்கிறேன். உனக்கு தொடங்கி வச்சலடா, விலகி தானே வச்சிருக்கேன்.
எத்தனையோ நாட்டுக்கு சென்றிருக்கிறேன், எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த பெண்கள் எங்களுக்கு பிடிக்கவில்லை. உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. ஆகையால் தான் உரைக்கின்றேன், வா இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்ன செய்து கொண்டால் மாடலா துணி போடலாம். ஆங்காங் துணி என்ன துணி இது? ஆன்லைன்ல புக் பண்ணுதுங்க. இதுவாடா டேய், யூஎஃப்ஐ தச்சு போட்டு வந்துட்டு ஆன்லைன். பசங்க அப்படி நாம உன்னை பார்த்த உடனே ஆப்பிள் போன்ற கண்ணம், மீன் போன்ற இரு விழிகள், வாழை தண்டு போல் இரு கால்கள். உன்னை பார்த்த உடனே இந்த இடத்தை விட்டு பார்க்க மனசே. 1000 நட்சத்திரங்கள் ஒன்று கூடினாலும் உன்னுடைய அழகு திருமுகத்திற்கு ஒப்பாகாது. உன்னை பார்க்கும்போது என் உள்ளம் எப்படி தெரியுமா இருக்கு? என்ன கண்ணால மயக்கிற என் செம்ம கண்ணா, உன்னால சாஞ்சு போட்ட